வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சென்ற வாரம் சிறப்பான பதிவுகளை பார்த்தோம். அதுக்கு முன்ன என்ன பார்த்தோம்? அன்றைக்கி கல்வியை பற்றி பேசினோம். அரிசி வடிக்கும் பெண்கள், அரிச்சுவடிக்கும் கண்கள். அருமையான வரிகள் இல்லையா? அரிசி வடிக்கும் பெண்கள், அரிச்சுவடிக்கும் கண்கள். ஓகே, அது மட்டுமா? அரிசி உலை இருக்கு இல்லையா? அரிசி உலையை இறக்கும் கை, அணு உலையை திறக்கும் கை. அப்போ அணு உலையை திறக்கும் கை என்றாலே பெண்கள் சாதனையாளர்கள். அந்த சாதனையாளர்களோடு நாம் மீண்டும் பேசுகின்ற நிகழ்ச்சி மங்கையர் சோலையில் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். யார் யாருன்னு தொடர்ந்து நம்ம பேச போகின்றோம். இப்போ நாம் எல்லாருமே ஒரு மூலிகை தோட்டம் இல்லை, மொட்டை மாடி, அங்கே போகிறோம். ஓகே, சரி, இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடச்சிது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இந்தியாவுடைய 75வது குடியரசு தினம். 75வது குடியரசு தினம்ல சிறப்பு விருந்தினராக அந்த பரேட் பார்க்குவதற்காக வரவேற்றார்கள். சுபஸ்ரீ விஜய் அவர்களை நாம் வணங்கி வாழ்த்தி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். எல்லாரையும் மாதிரி தான் நான் வந்து சின்ன ஒரு மாடித்தோட்டம் தான் ஆரம்பித்தேன். சென்னை மாதிரி இடத்துல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இடமே கம்மி. அதில் ஆரம்பம் வந்து ஒரு சிறிய அளவில் காய்கறி தோட்டம், பூச்செடிகள், மூலிகை செடிகள், அந்த மாதிரி ஒரு சிறிய அளவில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நெல்லை நாயகம்னு ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர், அவர்கிட்ட வந்து நான் ஒரு பகுதி நேரமாக அவருக்கு ஹெல்ப்பாக போய் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவரோட அறிமுகத்தில் வந்து குணப்பாடம்ன்ற புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அது வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், மருத்துவ படிப்பு படிக்கிறவங்களோட ஃபஸ்ட்டு புக் அது. அதில் வந்து மூலிகைக்கான ஒரு கம்ப்ளீட் அந்த மூலிகைகளோட பொட்டானிக்கல் நேம், அதில் வந்து நம்ம சித்தர்கள் பாடல்கள், அதை தவிர அதில் வரக்கூடிய அதோட பயன்கள், எந்தெந்த இடத்துல அது விளையும், அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் குறிப்புகளோடு இருக்கும். நான் அந்த ஆர்வத்தில் வந்து என்னுடைய தோட்டத்தில் அந்த புத்தகத்தில் இருக்கிற மூலிகைகளை வந்து நான் சேகரிக்க ஆரம்பித்தேன். இப்போது என்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, ஓகே, அன்றைக்கி செப்டம்பர் 2021 மன் கி பாத்தில் பிரதமர் வந்து புகழும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து இப்போ 75வது குடியரசு தின விழாவில் அந்த நிகழ்ச்சியை அணிவகுப்பை பார்க்க போனீங்க. அதே போல் நம்முடைய தமிழக ஆளுநர் அவங்க வந்து நம்ம குடியரசுத் தலைவர் இங்கே வந்தப்போ ஒரு விருந்தளித்தப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது இல்லையா? இந்த அனுபவங்கள் அப்போ கூடவே இன்னொரு இதை கேட்டுக்கிறேன். நம்ம தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர் அவர்களுடைய வீட்லேயும் உங்களுக்கு வந்து விருந்து கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய பாராட்டை இந்தியாவில் பெற்றிருக்கீங்க இல்லையா? இந்த அனுபவங்களை சொல்லுங்கள் மேடம். செப்டம்பர் 21 வந்து பிரதம மந்திரி மன் கி பாத்தில் மென்ஷன் பண்ணதுனால அதோட 100வது மன் கி பாத் விழா வந்து ராஜ்பவனில் நடந்தது. அதில் தமிழக ஆளுநர் வந்து எங்களுக்கெல்லாம் விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. அதற்கு அடுத்து வந்து நம்மளோட மாண்புமிகு ஜனாதிபதி அவங்க வரும்போது எங்களை வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக அவங்க முன்னாடி எங்களை அறிமுகப்படுத்திக்கக்கூடிய தருணம் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. அதை தொடர்ந்து வந்து இப்போ இந்த 75வது குடியரசு தின விழாவில் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, இந்த குடியரசு தின விழாவோட தீமே வந்து நாரி சக்தி, பெண்களின் சக்திங்கிறது தான் இருந்தது. அங்கே வந்து பெரும்பான்மையான அந்த வாகனங்களை இயக்கியது அது எல்லாமே வந்து பெண்கள் தான் அதில் பெரும்பான்மையாக இருக்கும் பொழுது எனக்கே வந்து ஒரு நமக்கு வயது கடந்து விட்டதுன்ற ஒரு ஃபீலிங் தான் வந்தது. அந்த அங்கே நம்மளால் சேர முடியலைன்ற அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உத்வேகமாக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பெருமையான தருணம், நம்ம தலைக்கு மேலே ரஃபேல் போர் விமானங்கள் செல்லும் பொழுது அது வந்து ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க வேண்டிய தருணமாக இருந்தது. அண்ட் அதில் வந்து பெண்களோட முன்னேற்றம், பெண்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே எங்களை முன்னிறுத்தி இருக்கும்போது ரொம்ப பெருமையான தருணமாக இருந்தது. அதை நேர அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான பதிவு.
பாராட்டுகள். உங்களைப் போல பல பேர் இப்படிப்பட்ட பதிவுகளை நாம் செய்து கண்டிப்பாக உலகளவில் பாராட்டு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு மனதில் ஒரு எண்ணம் கண்டிப்பாக ஏற்படும். நம்ம நம்மால் அச்சீவ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு உயர முடியும். எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தால் கூட நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி பாரத பிரதமர் அவர் இந்த அளவுக்கு பாராட்டுகிறார்கள் அப்படின்றப்ப எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் கண்டிப்பாக ஏற்படும். இப்போது உங்களுடைய ட்ரைனிங், இப்போ நீங்கள் இந்த குறிப்பாக உங்களுடைய இடத்துக்கு பேர் அத்திரி மூலிகை மாளிகைன்னு வச்சுருக்கீங்க இல்லையா, அது என்ன காரணம் அதை நான் தெரிஞ்சுக்கலாம் அந்த நேம்? என்னோட இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ட்ரைனிங்லாம் நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் 2013ல் அத்ரி மகரிஷியை பேஸ் பண்ணி, அதாவது அத்ரி மகரிஷிங்கிறவர் பசியின் தாகத்தை வென்றவர். ஹி ஹஸ் கான்கர்ட் thirst அண்ட் ஹங்கர். ஸோ அதன் எங்களுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மூலமாக பசியும் தாகத்தையும் இந்த உலகத்து மக்கள் வெல்லணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் அத்ரி மகரிஷின்னு வச்சோம். மூலிகைகள் நிறையா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மூலிகை மாளிகைன்ற ஒரு பேர் வந்துடுச்சு. ஆனால் இதில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதாவது வேல்யூ-ஆடட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் செய்கிறோம், மதிப்பு கூட்டப்பட்ட அழகு சாதன பொருட்கள் செஞ்சு தரோம். மூலிகை செடிகளை விற்பனை பண்ணும்போது எங்களோட நோக்கமே எங்கள்கிட்டேருந்து வாங்குறது ஒரு மூலிகை செடியாக இருக்கணும், அதற்கான பயன் சொல்லித்தரோம், எப்படி அதை மல்டிப்ளை பண்ணணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே வீடு தேடி மூலிகைகளை சில பேர் தெரிஞ்சுக்கவும் வருவாங்க, வாங்கிட்டு போகிறதுக்கும் வருவாங்க. அப்போ ஸ்கூல் பிள்ளைங்க நம்மள்கிட்ட ஃபீல்ட் ட்ரிப்பாகவும் வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு மூலிகையும் நாங்கள் அதோட என்டையர், அதாவது அது சீட்லேருந்து அதை நம்ம எப்படி இன்னொரு மூலிகையை அதை உருவாக்கணுங்கிற வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்து அனுப்பும் பொழுது அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியை கொடுக்கும். இப்போ இவங்களுடைய பதிவில் பார்க்கின்ற போது நம்ம சிறப்பு விருந்தினர் என்ன நினைக்கிறாங்க? அவங்க ஆல்ரெடி இப்போயே பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், உங்கள் வீட்டு மாடியில் இந்த மாதிரி தோட்டம் கிரியேட் பண்ணோன்ட்டு. இவங்க பதிவுகள் தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. அந்த மாதிரி தான் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம வீடுகள்லாம் பாட்டி வைத்தியம்னு ஒன்று உண்டு. பெருசாக அந்த சின்ன சின்ன ஊர்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, மருத்துவமனைகள், பெரிய மருத்துவமனைகள்லாம் இருக்காது. ஒரு தலைவலி, சளி, காய்ச்சல், வயிற்று வலி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் வீட்டில் இருக்க பெரியவங்க, பாட்டி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. அதை நம்ம எடுத்துப்போம், உடம்புக்கு வேறு பெரிய கெமிக்கல்லாம் போகாது, குணமாயிடும். ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப அவசரமாக வாழ்ந்துட்டுருக்கோம், எல்லாமே அவசரம். இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் கிரைண்டர் இருந்தால் கூட அதில் தோசைக்கு அரைக்காமல் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றது. இன்றைக்கி அந்த பழக்கமும் போய் ரெடிமேடு வாங்கிடுறோம், இல்லாட்டி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற அவசரமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு எல்லாமே அவசரமாக நடக்குது. நிலம் இல்லை, இந்த பெரிய நாங்கள் ஒரு சிட்டியில் இருக்கோம், எங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் என்னால் முடிஞ்சது நான் மாடியில் வைக்க முடியும், நான் ஆர்வமாக இருக்கேன், அது இன்னும் பல மடங்கு பெருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று இதை கொடுக்கும்போது இதனுடைய பயன் எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல முயற்சி. ஒரு தலைமுறைக்கு சொல்லப்போனால் இதை நீங்கள் அதுவும் இந்த தொலைக்காட்சி வழியாக சொல்லும் பொழுது நிறையா பேருக்கு இந்த தகவல் ரொம்ப அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ரொம்ப சந்தோஷங்க. அப்படி கல்பாக்கம் சுற்றி பாருங்க, நிறைய ஒரு 25 வருஷமாக ஃபிலாந்தாரபிஸ்ட். ஓகே, அந்த பணிகளை கடந்து இன்றைக்கி அங்கே பார்த்திங்கன்னா இருக்காங்க நேவி இருக்காங்க, அந்த நேவி வெல்னஸ் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி ஆர் அசோசியேஷன், அதில் ஒரு செயலராக மிகச்சிறந்த பணிகள். இப்போ ஒரு சிறப்பான பணிகளால் செயல்படுகின்ற கிருத்தியா கணேஷ், உங்களுக்கு பாராட்டுக்கள். நீங்கள் இந்த நேவின்னு சொல்லும்போதே திடீர்னு பார்த்தா விசாகப்பட்டினத்தில் இருக்கீங்க, அடுத்த நாள் பார்த்தா இங்கே அனுப்புறம் கல்பாக்கம்ல இருக்கீங்க, மாறி ஆனால் அந்த போகிற இடத்துல அத்தனையும் சமூக சேவை செய்யணும், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லித்தரணும் இப்படின்ட்டு உங்களுக்கான ஒரு பெரிய தாகம். நான் சொன்னேன் அதை சேலிங் த சேம் போட் இல்லைங்க, நான் பக்கத்து போட்டுக்கெலாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜஸ்க்கெலாம் போய் அவங்களுக்கான ஒரு வாழ்வாதார பயிற்சி,
அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தேன். ஓகே, உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா இப்போது கல்பாக்கம் பக்கத்தில் எல்லா வில்லேஜஸும் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி பிளான் போட்டு போயிட்டு வரீங்க, சொல்லித்தரீங்க. ஓகே, இப்போ அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? இதை ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, இதே ப்ராஜெக்ட்ஸ் கல்பாக்கமில் அனுமன் நிலையத்தில் நிறைய விமன் இருக்காங்க, உங்கள் அசோசியேஷனில் இருக்காங்க. எல்லாரும் இப்போ இதே மாதிரி ஈடுபட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லையா? அப்போது உங்களுடைய பணிகள் எப்படி சிறப்பாக அந்த நடையில் போயிட்டுருக்கு? அது எப்படின்னா, என்னை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே போய் எனி ஆர்ஃபனேஜில் ஆரம்பித்து, ஓல்டேஜ் ஹோமில் ஆரம்பித்து, எனி இன்ஸ்டியூட் நான் அப்ரோச் பண்ணுவேன். உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் வேணுமா, லேடிஸுக்கு சொல்லி தரணுமான்னு கேட்பேன். ஸோ அவங்க வந்து நம்ம வாலண்டியராக வந்து கேட்கும்போது அந்த சார்ஜஸ் எதுவும் பண்ணாமல் நான் ஃப்ரீயாக எடுப்பேன். அண்ட் டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி நான் வச்சுருப்பேன். அவங்க எந்த டைம் கூப்பிட்டாலும் ஐ வாஸ் ரெடி டு கோ. நான் போவேன். இந்த டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லாக மார்னிங் 9 to evening 6 நான் ஃப்ரீயாக வச்சுருப்பேன். ஸோ எனி டைம் தே கால், நான் போய் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் அந்த லேடிஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது வீக்கெண்ட்ஸில் எடுக்கும்போது. ஏன்னா வீக் டேஸ்னால் ஹஸ்பண்ட், குழந்தைங்க, நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸில் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் பண்ணி கொடுத்தது. அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு அப்போ வந்து 2 குட்டி பசங்க தான். பட் என் ஹஸ்பண்ட் ப்ரீவியஸ் கல்பாக்கம் டென்யூரில் அவர் பேஸ் போஸ்டிங் தான். ஸோ அவர் வந்து பசங்களை பார்த்துப்பார். ஒரு பொண்ணு பேர் மேடம், அவர் வந்து கமாண்டர் கணேஷ். ஸோ பையனை அவர் பார்த்துப்பார், பொண்ணை நான் கூண்டு போயிடுவேன். ஸோ எங்கே போனாலும் 2 வயசு குழந்தையோட தான் நான் போவேன். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அவர் வந்து கமாண்டர் கணேஷ், அவருக்கு நீங்கள் கமாண்டர். என்னால் வந்து எதை சொன்னாலும் அவர் கேட்டு பார்த்துக்கிறாரு, மகிழ்ச்சி. ஹிஸ் சப்போர்ட் இஸ் தேர் அஃப்கோர்ஸ். அவர் வந்து எதுவுமே வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். பண்ணலைன்னா இட்ஸ் அப் டு யூங்கிற மாதிரி தான். ஸோ பையனை அவர் வீட்டில் பார்த்துப்பார், நான் பொண்ணை கூட்டின்னு போயிடுவேன். ஸோ எல்லா இடத்துலையும் போய் அதில் அந்த மாதிரி ஆரம்பித்தது தான். ஸோ இந்த இடம் இந்த ஏரியான்னு இல்லாமல் பேசிக்கலி விமன், சில்ட்ரன், எனி ஏஜ் குரூப், ஈவன் 80 இயர் லேடி வந்து கற்றுக்கணுன்னா கூட நான் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வாங்கிக்க முடியாட்டி கூட நானே கூட என்னுடைய ஃபண்ட்லேருந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்து பண்ணுவோம். அண்ட் ஐ ப்ரொமோட் தெம். எப்படி பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது தான் மெயினாக சொல்லிக் கொடுக்குறது. கற்றுன்ட்டு அதோட அப்படியே விட்டுறாமல் அதை எப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணி அதை எப்படி அவங்க மந்த்லி ஏர்னிங் பண்ணணுங்கிறது தான் எய்ம் அது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 23 இயர்ஸாக அது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்னென்னா இந்த சமயத்தில் அழகான வரிகள் ஞாபகம் வருது. 8 திசைகளும் இணைந்தால் நாட்டில் பொட்டல் வெளியிலும் பொங்கல் வைக்கலாம் அப்படின்வாங்க. இப்போது நீங்கள் நிறைய இந்த வாழ்வாதார பயிற்சிலாம் கொடுக்குறீங்க இல்லையா? உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, என்னால் முடியுது அப்படின்றது இருக்கலாம், ஓகே. பட் அதுக்கான டைம் ஃபேக்டர் எல்லாருக்குமே நாங்கள் ப்ரோக்ராமில் அடிக்கடி சொல்கிறது தான், டைம் இல்லை, நேரம் இல்லை. ஆனால் வீட்டை பார்த்துக்கிட்டு, அஃப்கோர்ஸ் ஒரு குழந்தை நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் குக் பண்ணுறேன், வீட்டை இந்த கோப்பேஜை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கின்ற போது மனசில் ஓடுற ஒரே விஷயம் டைம் ஃபேக்டர் தான். அந்த டைம் ஃபேக்டரை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதான ஒரு மந்திரம் வச்சுருக்கீங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் வந்து லெஸ் ஸ்லீப். நான் வந்து 4 to 5 hours தான் தூங்குவேன். ஸோ மார்னிங் மேக்ஸிமம் 4:30 என்னோடய வேக்கிங் டைம் ஆகிடும். ஸோ நான் டில் நைட் 11 வரைக்கும் 11:30 என்னுடைய எல்லா கிளாஸஸ் எடுக்கிறது. ப்ளஸ் ஐம் சான்ஸ்கிரிட் ஆச்சாரியா. நான் 14 டிப்ளமாஸ் பண்ணியிருக்கேன் சான்ஸ்கிரிட்டில். ஸோ அதுவும் வந்து வாலண்டரியாக நிறையா பேருக்கு சான்ஸ்கிரிட்டை பரப்பணுங்கிறதுக்காக நான் ஃப்ரீ கிளாஸஸ் அதுவும் எடுக்கிறேன். ஸோ அதில் வந்து சிலது இட்ஸ் அ பெய்ட் கிளாஸ் ஆல்சோ. பட் மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கிறதுனால மட்டும்தான் இட் இஸ் பாசிபிள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி சமையல் எல்லாமே பண்ண முடியுது. வீட்டையும் பார்த்துட்டு பசங்களையும் பார்த்து சொசைட்டிக்கும் வி கேன் கான்ட்ரிபியூட் டு சம் எக்ஸ்டென்ட்ங்கிறது இட்ஸ் ஏர்லி டைமிங் தான் அது முடிக்கிறது. இப்போ இவங்களுடைய பணிகளை பார்க்கின்ற போது உங்கள் பார்வை எப்படி போகிறது? தனக்குரிய ஒரு பெரிய தொழில் வாய்ப்பாக அந்த கலைநுட்ப உணர்வோடு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. தொழில்னு கூட சொல்லக்கூடாது, அவங்க சொன்னதில் ஒரு பெரிய சேவையாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் அவங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு அனாதை இல்லத்துக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் கூட போய் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் உலகத்தில் தான் இருக்கோம். எதனாலும் நம்ம வந்து வணிகமயமாக்கிட மாட்டாங்களா? சின்ன சின்ன பொருளை கூட விற்கிறதுக்கான அந்த நுட்பத்தை தான் எல்லாரும் தேடி போயிட்டுருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கறதும், இவங்க ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா கூட அவங்க அதை பிஸ்னஸாக மாற்றி எப்படி ப்ரமோட் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்கறதும் அப்படிங்கிறது இவங்களுடைய வளர்ச்சிங்கிறத தாண்டி இவங்க அது ஒரு ஆத்ம நிறைவாக செய்கிறாங்க. மற்றவங்களுடைய வளர்ச்சியை முன்வைத்து ரொம்ப சிறப்பாக அந்த பணியை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிருத்திகாவுக்கு நம்முடைய சார்பாக எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாங்க. அடுத்து எனக்கான உணவு தேடல் இருக்குது. நாம் வந்து அத்திரி இல்லை, கண்டிப்பாக எனக்குன்னு பசி இருக்குது, தாகமும் இருக்குது. எனக்கான உணவு தேடல் அப்படின்னுச்சு, சார் நீங்களாம் வாங்க சார் உங்களுக்கு நான் அந்த பேக்கிங்கில் சொல்லித்தரேன் அப்படின்னுச்சு. சரி பேக்கிங்கில் இவங்க என்ன தான் பண்ணாங்க அசீனா அப்படின்னுச்சு. ஒரு 100 பேருக்கும் அதிகமாக இணையத்தின் மூலமாக பயிற்சி.
ஒரு 2000 பேருக்கும் அதிகமாக நேர பயிற்சி, நேரானா நான் டைம் பயிற்சி இல்லை, நேராக உட்காந்து அவங்களுக்கு பயிற்சி தருது. இது தவிர சற்றேறக்குறைய 5க்கும் அதிகமான மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்கு நீங்களும் செய்யலாங்க அப்படின்னு அவர்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. பாராட்டுக்கள் ஹசீனா. இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்படி இதில் ஆர்வம் வந்தது, நீங்கள் என்ன படிச்சீங்க? ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஐடி கிராஜுவேட் சார். நம்மளுமே மற்றவங்கள மாதிரி எம்எஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் அண்ட் தென் ஐடி அப்படி போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஃபேமிலி பாண்டிங் வரும்போது, ஒரு கிட்ஸ் வரும்போது அதை கண்டினியூ பண்ண முடியல. எல்லாத்துக்கும் மேலே லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பிரேக்கேஜ் இருக்க மாதிரி என்னோட லைஃப்லேயும் ஒரு பெரிய ஒரு பிரேக்கேஜ் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவோட ஒரு இழப்பு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு இடியாக என் வாழ்க்கையில் இருந்துச்சு. அப்போது எல்லாருமே எனக்கு ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப நான் இருக்கும்போது டாக்டர் அட்வைஸ் பண்ணது, உங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்காக நீங்கள் பேக்கிங் போங்க, இல்லை நீங்கள் வந்து ஆரி ஒர்க் போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஃபுட் அப்படின்றது ஒரு அம்மாவாக என் குழந்தைக்கு என்ன தேவையோ அப்படின்றத நான் கொடுக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஒரு முக்கியம். அப்படி கற்றுக்கிட்டது தான் இந்த பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட். என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேருங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுத்து அவங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு போகணும், அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்கணுன்ற வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சார். அருமை, பாராட்டுகள். இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறாங்க? இப்போ பெர் மந்த் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேட்சில் இருப்பாங்க சார். தென் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 100+ வந்து நம்ம முடிச்சிட்டோம் சார். ஆன்லைனும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். கொரோனா டைமில் நிறைய ஆன்லைன் பேட்சஸ் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். பட் டச் அண்ட் ஃபீல் மெத்தட் அப்படின்றது உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸில் மட்டும் தான் பர்சீவ் பண்ண முடியும். என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோடது பார்த்தீங்கன்னா ஓனாக ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 55 to 60 பிராண்ட்ஸ் வந்து அவங்க ஓனாக க்ரியேட் பண்ணி அவங்க செல்ஃபாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார். இல்லை, அதில் தான் இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க ஓனா அப்படின்னுச்சு, ஒரு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியாக இது நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ரீசன் என்னென்னா, எல்லாருக்குமே அந்த ஹேபிட்ஸ் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பரம்பரையும் அரிசி சோறையும் இதையும் சாப்பிட்டு வளர்ந்தவங்க, திரும்பி திரும்பி எனக்கு ஒரு அரிசி சோறு கிடைக்குமா, இல்லைன்னா சில பேர் அவங்களுக்கு ஏதாவது சுகர் வந்து அப்புறம் சப்பாத்தி அப்படின்னு போகிறாங்க. அப்படின்னுச்சு இந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸை அந்த அளவுக்கு உட்கொள்ளக்கூடியவர்கள் அந்த ஸ்ட்ரென்த்து இந்தியாவில் அதிகமாக வந்துட்டுருக்குறது வேறு விஷயம். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன? ஏன்னா இங்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்ப்ரனர் பாராட்டுகின்றோம், உங்கள் அட்வைஸ் என்ன? ஆக்சுவலாக ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும் சார். ஒரு லைஃப்பில் ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அது ரொம்ப பெரிய விஷயமா ட்ரஸ்ட் பண்ணணும். அந்த நம்ம கொடுக்கக்கூடிய பொருளோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டின்றது ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு அப்கமிங் ப்ளூமிங் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் அப்படின்னு இல்லாத ஒரு பார்ட்டி எதுவுமே கிடையாது சார். வித்தவுட் செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் இப்போது பீஸா பர்கர் அப்படின்னு நான் ஹெல்த்தியாக மைதா வச்சு போகிற நேரத்தில் நம்ம வீட்லேயும் நீங்கள் பீஸா பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது பசங்க அதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை சார், ஃபுல் டைம் மீலாகவே எடுத்துக்கிற சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. கேரி பண்ணுறது ஈஸி. சாரி சார், கேரி பண்ணுறது ஈஸி. அண்ட் தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதையே நம்ம இண்டஸ்ட்ரியில் கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எடுக்கும் போது ஒய்தட் அது ஆர்கானிக்காகவும் கொஞ்சம் கொண்டு போகலாமேன்றது தான் நம்மளோட பாயிண்ட் சார். இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பார்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் வந்து இப்போ ஒரு சப்பாத்தி பண்ணுறீங்க சார், அதுவே நீங்கள் 2 ரோல் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஆஃப் உங்களுக்கு பீஸா பேஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ தட் அதுலேயுமே வந்து நீங்கள் வந்து லைக் வெளியில் இருக்க திங்ஸ் அண்ட் மசாலாஸ் போடாமல் வீட்டில் இருக்க நம்மளோட மசாலாஸ் யூஸ் பண்ணி இந்தியன் பேஸ்டாகவும் நம்ம கொடுக்கலாம் நம்ம கிட்டுக்கு. ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ஆர்கானிக்காகவும் அவங்களுக்கு போயிருச்சு, அவங்களோட பேஷனுக்கு விச் மீன்ஸ் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அதை கொண்டு போகிறோம். பேங்கிங்னு ஒரு செக்டார், வங்கித்துறை. பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். டெபாசிட் ப்ராடக்ட்ஸ், லோன் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் ரெமிட்டன்ஸ் ப்ராடக்ட்ஸு, இப்படிலாம் நிறைய இருக்கும். ஆனால் பேக்கிங்கில், நாங்கள் பேங்கிங்லேருந்து பேக்கிங் வரேன், பேக்கிங்கில் 55 ப்ராடக்ட்டு. இந்த 55னா என்னங்க, ஒருவேளை நீங்கள் இதுக்கெல்லாம் கலர் ஏதாவது மாற்றி சொல்லுவீங்களா? இல்லை என்ன 55 ப்ராடக்ட்டை அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்கீங்க? ஒரு ஜஸ்ட் ஒரு அது டிப்ஸ் மாதிரி சொன்னால் கூட. கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்ஸ் தனியாக சாப்பிட்றோம், கேக்ஸ் தனியாக சாப்பிட்றோம். பட் எங்ககிட்ட ரசமலாயில் கேக்ஸ் இருக்குது, ஜாமுனில் கேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபியூஷன் எப்படி நீங்கள் கேக்ஸை வந்து நீங்கள் ஸ்வீட்ஸில் என்க்ரோச் பண்ணி நீங்கள் கொடுக்குறது ஃபியூஷன் டைப்ஸில் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் நம்மளோட வெஜிடபிள் கேரட் கேக்ஸ், அண்ட் தென் அந்த பீட்ரூட் மால்ட் கேக்ஸ், இந்த மாதிரி கேக்ஸ் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. குக்கீஸே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் குக்கீஸ்லேருந்து டீ டைம் குக்கீஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம் சார்.
சூப்பர். இப்போ உடனே எங்கள் எல்லாருக்கும் தோணுது, மேடம் சுபஸ்ரீ விஜய் சொன்னாங்க இத்தனை மூலிகைன்னு. இப்போ மூலிகையில் கேக்ஸ் அப்படின்ற ஒரு பார்வை வருது இப்போ உங்ககிட்ட. கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சார், மின்ட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கோவா அண்ட் மின்ட் கேக் ஃப்ளேவர்ஸே அவைலபிளாக இருக்குது சார். இது அண்ட் தென் போமோகிரானட் வித் உங்களோட வாழைப்பூ. அந்த வாழைப்பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவாவோட ஃப்ளேவர்ஸ், போமோகிரானட்டோட ஃப்ளேவர்ஸை வச்சு நம்ம தனியாக கொடுத்துட்ருக்கோம் சார். நாட் ஒன்லி ஃப்ளேவர்ஸ், வித் ஃபில்லிங் அண்ட் டேஸ்ட் கூட உங்களுக்கு அதே மாதிரி மேட்ச் ஆகுது. சூப்பர் சூப்பர். நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி வாழை நினைத்தால் வாழலான்ற மாதிரி இப்போ வாழைப்பூ நினைத்தால் வாழலாம். இவர்களை பார்க்கின்ற போது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி உங்களுடைய மாணவர்கள் ஆரம்பித்து நிறைய பரிமளிக்கிறாங்க அப்படின்னு இவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள் என்ன? மைதா வேணாம், சர்க்கரை வேணாம், வீட்டில் இருக்கிற நம்ம பழைய காலத்தில் பயன்படுத்த அந்த பாம் சுகரே எடுத்துக்கலாம். அதை விட நீங்கள் சொன்னது நான் கேள்வியே படாதது, வாழைப்பூலெல்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க பாருங்கள், மின்ட்டு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற வீட்டில் இருக்கிற பொருளையே பயன்படுத்தி நீங்கள் குறிப்பிட்டதில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ்க்காக பேரண்டெல்லாம் வந்து சம்மர் கேம்புக்கு விடுறாங்கன்னு சொன்னீங்க. விடுறது பெருசு இல்லை, சம்மர் கேம்புனாலே பசங்க அலறி ஓடுறாங்க. இப்போது என்னென்னா அம்மா வந்து பிடிக்காத விஷயத்தில் அம்மா அப்பா கொண்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் பசங்களுக்கு வருதோ வரலையோ பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த கேக் தயாரிக்கிறதுங்கிறது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கும். ஏன்னா எங்கேயோ ஒரு பக்கம் செல்ஃபோன்லேயோ ஒரு வீடியோ கேம்லேயோ ஒரு ரம்மிலேயோ சின்ன பசங்க விவரம் தெரியாமல் போய் அதில் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனத்தை பண்ணி ஒரு வினையை இழுத்துக்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் அதிலிருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி தேடி வராங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயத்த இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் வளர்த்து எடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோமா. கல்வி என்ற பார்வை அதை இன்னைக்கு பல மாணவிகளுக்கு தொடர்ந்து வழங்குகின்றாங்க. யார்? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி, உங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நான் அறிமுகத்தில் சொன்னது போல் மதுரையில் வந்து இதற்கான சிறப்பு பள்ளியில் உங்களுடைய கல்வியை பயின்று சென்னையில் கல்லூரிகள் 2 கல்லூரிகளில் படிச்சுங்கன்னு நினைக்கிறேன். 2 கல்லூரிகளில் படிச்சுட்டு அப்புறம் முதுகலையை வந்து கோயம்புத்தூரில் புவனேஸ்வரி அவர்கள் வந்து அவங்களுடைய டாக்டரேட் அதுக்கான மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக மேடம் குரு ஞானாம்பிகா அவர்கள் திகழ்ந்ததற்காக இது ஒரு நாங்களே எதிர்பார்க்கல, இங்கே வந்தப்புறம் தான் அந்த அறிமுகத்தில் தெரிந்தது. வாழ்த்துக்கள். புவனேஸ்வரி, உங்கள் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு எல்லா விதமான என்னால் அச்சீவ் பண்ண முடியும் உலகத்தில் அப்படின்னு ஒரு மிகப்பெரும் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிவிடும் உங்களுடைய லைஃப் பேசுங்கம்மா. உங்களுடைய வழிகாட்டி நம்ம சிறப்பு விருந்தினர் தான். இப்போ உங்கள் 2 பேர்ட்டையும் நான் இந்த ஃபீல்டை விடுறேன். நீங்கள் 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். மேடம், இப்போ இவங்க உங்களுக்கு ஒரு மாணவியாக வந்தாங்க, அந்த அனுபவங்களும் மீண்டும் ஒரு ரீவைண்ட் பண்ணுற மாதிரி ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஓகே 2 பேரும் நீங்கள் பேசுங்க. அதை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். நான் வந்து முனைவர் பட்ட ஆய்வு எனக்குன்னு எடுத்துக்கிட்ட முதல் கேண்டிடேட் வந்து புவனேஸ்வரி தான். ஏன்னா அதுக்கு வந்து பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அவன் நல்லா படிப்பாங்களா, ஆய்வுங்கும்போது அவங்க சரியான நேரத்தில் முடிச்சு கொடுக்கணும், அப்போ கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரி வச்சு பார்ப்பாங்க. பிள்ளைங்க ரொம்ப இழுத்துட்டாலும் அவங்களுக்கும் கஷ்டம், கைடுக்கும் சங்கடம் அப்படின்னு. எனக்கு இவங்க அறிமுகமே கிடையாது. ஏன்னா படித்ததெல்லாம் இவங்க சென்னையில் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அறிமுகமே கிடையாது. எங்களுடைய மேடம் வந்து விசி மேம் வந்து எங்கள் துறைக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வராங்க, யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேர் பிரேமாவதி விஜயன், அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, துறையில் யாராவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு யோசனை இருந்தது எல்லார் மத்தியிலையும். எனக்கு வந்து இது ஒரு நம்ம ஒருத்தருக்கு நம்மளால் ஆன உதவி செய்யணும், பெரிய சேவையெல்லாம் செய்கிறோமோ இல்லையோ, நம்ம கூட இருக்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசை எப்பயுமே இருக்கும். அதனால தயங்காமல் நான் முதல்ல தேர்ந்தெடுத்துட்டேன் புவனேஸ்வரியை. அந்த நான் தேர்ந்தெடுத்த நம்பிக்கை கொஞ்சம் கூட சிதற விடாமல் கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக அதை வச்சுக்கிட்டவங்க அப்படின்னா புவனேஸ்வரி தான். ஏன்னா எல்லாராலையுமே நெட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியாது எடுத்த உடனே.
ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது அதுக்கு நிறைய மார்க் எடுக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். எல்லாத்துலேயுமே தன்னுடைய முயற்சி எடுத்துக்கிட்டு தொடர்ந்து ஃபெல்லோஷிப் அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க, மாதம் மாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில அவங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு திருமணம் ஆச்சு, 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அது படிக்கும்போது அவகிட்ட கேட்டு, எனக்கும் தெரியாது அவங்களுக்கு வந்து பேரண்ட் இல்லைங்கிறது தெரியாது. அப்போ ஒரு முறை கேட்கும்போது 2 பேரும் இல்லைன்னொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அவங்ககிட்டே கேட்டிருக்கேன், எப்படிப்பா உன்னால் எப்படி இது, யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணு மாற்றுத்திறனாளி பெண் இவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி அந்த ஒரு வேதனை நான் படுற நேரத்திலேயே நான் அப்படி அவன் மேலே இறக்கப்பட்டுறக்கூடாதுன்னு, அதனால் என்ன மேம் நான் பார்த்துக்குவேன் வாழ்க்கையை அப்படின்னு சொன்ன அந்த பதில் இருக்குது பாருங்கள், அந்த தன்னம்பிக்கை தான் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. பொதுவாக வந்து ஒரு எனக்கு தெரிய ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்கன்னு காலங்காலமாக சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா பெண்களுடைய வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக ஆண்கள் இருக்காங்க. குறிப்பாக புவனேஸ்வரிக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம், அந்த சொல் பயன்பாடு. அவங்களுக்கு இன்னொரு திறன் இருக்குங்கிறது, அந்த திறன் வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் கூட இருக்கவங்க சரியாக இருந்தால் தான் வெளிப்பட முடியும். அப்படி முழுக்க முழுக்க இவங்களுடைய பார்வையாகவும் இருந்து இவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் இருந்து வழி நடத்தக்கூடிய அவங்களுடைய கணவரையும் இந்த நேரத்தில் பாராட்டணும். தொடர்ந்து இவங்க வந்து அடுத்த தேர்வு, படிப்பு, தன்னுடைய சொந்த வாழ்க்கையும் பார்த்துட்டு இன்றைக்கி எத்தனையோ பெண்களை பார்க்குறோம், ஆண்களை பார்க்குறோம், எல்லாமே நிறைவாக இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்ல குறை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கை முழுக்க குறை இருக்குன்னு சொல்லிட்டு அடுக்கிட்டு போகும்போது நிறைய எத்தனையோ துயரங்களையும் பிரிவுகளையும் இழப்புகளையும் சந்திச்ச இவங்க தன்கிட்ட இருக்கிற 1-2 நிறைய பெருசாக நினச்சி அதை நோக்கி பயணத்தை செலுத்துறதுனால நிச்சயமாக இவங்களுக்கு அடுத்து இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவங்களுடைய நெறியாளராகவும் ஒரு அம்மா ஸ்தானத்துலேயும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இதை உணர்ந்து சொல்ல முடியும் என்னால். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். அதாவது இந்த மாற்றுத்திறனாளி அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அதற்கான ஒரு விளக்கமும் சொன்னீங்க. நிறைய அவங்ககிட்ட திறன் இருக்குன்னு, அவங்கள நாம் இப்போ பார்க்குறோம் போற்றும் திறனாளின்னு, அப்படி அவங்க பாராட்டி மகிழ்கின்றோம். புவனேஸ்வரி மேடம், இப்போது அந்த டைமில் பிஹெச்டி டைமில் வந்து உங்கள் அதாவது மிஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கான வழிகாட்டுதெல்லாம் சொன்னாங்க, சில சமயத்தில் கடிந்து கூட இருக்கலாம். இப்போ மீண்டும் உங்களை பற்றி அவங்க ஒரு புதிய பார்வை சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் எப்படி உங்களுடைய ஆசிரியரை பார்க்குறீங்க? வந்து பார்க்குறது வந்துங்க சார், எப்பயுமே வந்து எங்கே பார்த்தாலும் சரி, எனக்கு ஒரு சிலவங்க பார்த்தா கூட போயிடுவாங்க, ஆனால் வந்து எங்கே பார்த்தாலும் மேம் வந்து எனக்கு தெரியாதுன்னு அவங்களால அவங்க புரிஞ்சுக்கிட்டனால எங்கே பார்த்தாலும் சரி குரல் கொடுப்பாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. அவங்களே நான் வணக்கம் சொல்லணும்னு கூட அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. எப்போனாலும் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு மேம் வந்து கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே என்ன பண்ணுற, உன்னுடைய வேலையெல்லாம் எப்படி இருக்குது நீ கூப்பிட்டாங்க. குடும்பத்தையும் ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. ஒரு அம்மா மாதிரியும் அம்மாவுக்கு மீறி எல்லாத்தையும் நல்லா ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, என்னைய முழுசாக தெரிஞ்சுக்குவாங்க. நானும் மேம் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்ளாட்டி நானும் கூட மேமுக்கு கூப்பிட்டு கேட்பேன், மேம் எனக்கு நீங்கள் தான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீங்கள் தான் மேம் காரணம், சீக்கிரம் முடிக்கணும்ன்ட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரம் முடிக்கணும், அப்போ முடித்தாதான் நீ சீக்கிரம் மேலே வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆய்வேடு நிறைவேறதுக்கு மேம் வந்து முதற் படிக்கட்டாக இருந்தது மேம். வாழ்த்துக்கள். இது ஒரு நன்றி அறிவிப்பாக இருந்தது, மகிழ்ச்சி. இதே நேரத்தில் இப்போ உங்கள் பணி, இப்போ இருக்கிற பணியை பற்றி பேசணும். பகுதி நேர விரிவுரையாளராக இருக்கீங்க, முழு நேர உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா, அதுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்களா? ஏன்னா இவ்வளோ படித்து இவ்வளோ உழைத்து மேலே வந்த நீங்கள் வந்து லைஃப்பில் இன்னும் இப்போ பெருமையாக புகழோடு இன்னும் அதிகமான ஒரு எனக்கு எல்லா விதமான ஆதாரமும் தேவை, அப்படி மிகுந்த ஒரு ஆதாரத்தோடு நீங்கள் பொருளாதாரத்தோடு செட்டில் ஆகணும் அப்படின்றது எல்லாருடைய விருப்பமாக கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போது இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னம்மா? என்னுடைய எதிர்பார்ப்பு, நான் வந்து இப்போ சிக்கனா அரசு கலைக்கல்லூரியில் வந்து தற்காலிக ஆசிரியர் பணியாக தான் நான் பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த பணி வந்து நான் எல்லாருக்கும் இன்னும் நல்லா மாணவர்களுக்கு வந்து நான் தமிழ் இலக்கியத்தை கற்றுக் கொடுக்கறனால வந்து நான் வந்து இந்த பணி இன்னும் எனக்கு நிரந்தரமாகணும், அரசு வேலையாகணும், நான் நல்லா இன்னும் குழந்தைகளுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கணும், கற்பிக்கணும், மாணவர்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத அரசு வேலை கிடைத்தா இன்னும் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும்,
சமுதாயத்துக்கும் நல்லாயிருக்கும், என்னுடைய குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும், மேமுக்கும் அதோட இன்னும் பெருமையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய கனவு அரசு முழு நேர வேலை கிடைக்கணும். இந்த நிகழ்ச்சியினுடைய பயனாக உங்களுக்கு அரசனுடைய முழு நேர வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை ஏற்படும், அதற்காக கதவுகள் திறக்கும் என்று நாம் கண்டிப்பாக நம்புகிறோம். அதற்காக பாராட்டுகின்றோம். கருணை வாழும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கருணை இல்லாமல் ஏங்க வாழுறீங்க, கருணை இல்லாமல் வாழ்வதால் தான் நீங்கள் கடவுளை தேடி அலைகின்றீர்கள் அப்படின்ற வரிகள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கருணை என்பது கண்டிப்பாக தேவை. அந்த கருணையின் விதமாக தன்னுடைய பணி மூலமாக அந்த அவினாசிலிங்கம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் வந்து ஒரு சிறப்பான மாணவிய இந்த ஆசிரியர் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அந்த நிறுவனத்தையும் வாழ்த்துகிறோம், அதே நேரத்தில் ஆசிரியர் மாணவர் இருவரையும் நம்ம வாழ்த்துகின்றோம். இப்போது வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்ட்டு நம்ம நடந்து போயிட்டே இருக்கப்போ ஒவ்வொருத்தருக்கும் 4 வயதில் தன்னுடைய பெற்றோர் இழந்துட்டாங்க. சில நேரங்களில் பார்த்தா நம்முடைய லைஃப், நம்முடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுடைய பிளஸ்ஸிங்கில் நம்ம வளருவோம், வாழ்வோம். என்ஓ கந்தசாமி தேவர், ஜானகி அம்மாள் இவங்க 2 பேருமே மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில். இந்தியாவுடைய வளர்ச்சிக்காகவும் இந்திய மக்களுடைய உழைப்புக்காகவும் போராடியவர்கள். அவர்களுடைய பெயர்த்தி அவங்க தான் விஜயலட்சுமி ஸ்ரீதர் அவர்கள். விஜயலட்சுமி ஸ்ரீதர் வந்து தூத்துக்குடியிலேருந்து மைக்ரேட் ஆகி எப்படி விசாகப்பட்டினத்துக்கும் அனுப்புறமுக்கும் ஒருத்தர் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்களோ அதே போல் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து பல பரிசுகள். 2015 பார்த்திங்கன்னா துரோணாச்சாரியா விருது, அதுக்கு பிறகு 2019 எக்ஸலன்ஸ் அவார்ட், அதே ஆண்டு எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்டு பரிசு, 2020 ரோட்டரி சங்கத்தினுடைய பரிசு, 2022 நல்லாசிரியர் பரிசு, 2023 24 இப்போ கூட சமீபத்தில் நேற்று ஒரு பரிசு வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. 2021 சரி ஓகே அவங்களுடைய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாத்துக்காக பரிசுலாம் வாங்குறாங்கன்னு நினச்சா ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் அப்போ ரோட்டரி கிளப் கூப்பிட்றாங்க, ஏங்க உங்கள் படம் பார்த்தங்க சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, 2021 தான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அப்படின்ட்டு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட். இப்படி தன்னுடைய முகங்கள் பல நிறைகளில் தன்னால் ஒளிர முடியும் என்ற விஜயலட்சுமி ஸ்ரீதர் மேடம் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அதே நேரத்தில் நீங்கள் எங்களை இப்போ டைரக்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். பெண்களுக்கு அதாவது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அல்லது நீங்கள் அக்னி தேவதைன்ற அமைப்பு மூலமாக அந்த வார்த்தைகள் மூலமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்க அப்படின்னுச்சு. செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றத விட நமக்கான ஒரு நீங்கள் ஆயுத பயிற்சியா? அது இல்லை, ஆயுதம் கிடையாது, கைகள் தான் ஆயுதம். ஆயுதத்தை எங்கே போனாலும் வேலைக்கு போகும்போது ஸ்கூல் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ உன்னோட கைகள் தான் ஆயுதம். நீ இப்போ உன்னை அட்டாக் பண்ண வராங்கன்னா நானே டிசைன் பண்ணேன். ஒரு 10 கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் தான் இருக்குது. நான் நிறைய பேர்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், பேர்லாம் சொல்ல மாட்டோம். பட் அந்த யாரெல்லாம் அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்ககிட்ட நான் போய் பேசி இன்ட்ராக்ட் பண்ணி எந்த மாதிரி அட்டாக் நீ ஃபேஸ் பண்ணன்னு கேட்பேன். ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர்ட்ட பேசும்போது எல்லாருமே சுற்றி பார்த்தா ஒரு 10 கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸில் தான் இருக்காங்க. அதுக்கான அட்டாக்லேருந்து நீ செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணலான்னு நான் டிசைன் பண்ணேன். ஸோ முன்னாலேருந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணால் நீ அவங்க எப்படி அடிக்கணும், பேக் சைட்லேருந்து அந்த அப்புறம் செயின் ஸ்நாச்சிங் இப்போ ரொம்ப நடக்குது, அதுக்கும் நானே ஒன்று டிசைன் பண்ணேன். இது வந்து ரொம்பவே எல்லா லேடிஸ்க்கும் தேவைப்படுது. என்னோட அகாடமி ஸ்கூலில் அம்மாக்களும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கண்டிப்பாக பெரியவங்களுக்கு தேவைப்படுது. காவல்துறை இருக்குது, பெண் காவலர்கள் இருக்காங்க, எல்லா இடங்கள்லையும் காவல்துறையினுடைய பணிகள் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு தனியார் இதை முன்னெடுத்து பண்ணும்போது அதற்காக ஒரு சட்ட ரீதியாக எப்படி இருக்குது இது ஒன்று. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம நேயரே எங்கேருந்து சொல்லிக்கலாம், என்னங்க அவங்ககிட்ட நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க, ஒரு டெமோவாவது பண்ணி காமிக்கலாமேன்னு கேட்பாங்க இல்லையா? இதை தடுக்கிறதுக்கு ஒரு பெண் நினைக்கிறா, நான் செயின் போடாமல் போக முடியாதுங்க, ஆனால் நீங்கள் எதுக்காக சொல்லுங்கன்னு உங்ககிட்ட கேட்கலாம், அதுக்கு எப்படி பண்ண முடியும்? 2 கைண்ட் ஆஃப் இருக்குது. அதுவும் உங்கள் நேயர் கேட்பாங்க, நடந்து போகும்போது பண்ணால் என்னது, பைக்கில் போகிற ஒருத்தன் பண்ணால் எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்பாங்க. 2க்குமே என்கிட்ட வந்து விடை இருக்குது. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நான் தான் வந்து செயினை பிடிச்சி இழுக்க போகிறவர்,
தெரியாத ஒருத்தவங்களுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியோடவே ரோட்டில் போகணும். ஓகே. பக்கத்திலே விடக்கூடாது. இப்போ நான் என்ன என் ஸ்டூடெண்ட் சொல்லுவேன், நீ ரோட்டில் போகும்போது கொஞ்சம் உனக்குன்னு ஒரு கேப் பக்கத்தில் யாராவது வந்துட்டான்னா பின்னால் போய் நில்லு, நடக்காதுன்னு சொல்லிடுவேன். லெட் ஹிம் கோ, அவன் போன பிறகு நீ போன்னு சொல்லுவேன். ஸோ வந்து கவனத்தை சிதறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குல்லையே, முதல் ஸ்டெப்பே உனக்கும் அந்நியருக்கும் ஒரு இடைவெளி விடு. பட் நிறைய க்ரௌடு கூட்டம் இருக்கிற நேரத்தில் எல்லாருமே தெரியாதவங்க தான் இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ப்ராக்டிக்கலி கஷ்டம் இல்லையா? இப்போது லேடிஸ் கவனிச்சுக்கோங்க, உங்கள் செயினை யாராவது இப்படி பிடிக்க வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. பயப்படாதுங்க, அதை தூக்கி போடுங்க. அதான் ஃபஸ்ட்டு ஆயுதம். ஓகேவா? தெரிஞ்சு போச்சு அட்டாக் வருதுன்னு, தப்பிக்கணும்ல, அப்போ பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த கையை டைட்டாக பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த கையை பிடிச்சிட்டு குனிஞ்சி வரணும் நம்ம. ஓகேவா? அவன் இப்படி கை வைக்கிறான்ல, குனிஞ்சி வந்து இங்கே வாங்க, இது அப்படி முறுக்கணும். சாரி, இன்னும் கொஞ்சம் பின்னால் கொண்டு வந்துட்டு உங்கள் இந்த காலால் இதை பண்ண எப்பேற்பட்டவங்களும் விழுந்துருவாங்க இந்த எல்போவில். நீங்கள் ஸ்பீடாக பண்ணீங்கன்னா எப்பேற்பட்டவனும் இந்த எல்போ வச்சு அந்த அவனோட இதில் எல்போவில் அமுக்கும் போது விழுந்துடுவான். நீங்கள் அட்டாக் பண்ணு நினச்சிங்கன்னா திரும்ப அகெயின் அவனை கீழே போயிடுவான். நம்மளை விட ஹைட்டில் கம்மியாகிடுவான். இதை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு ஓடி போயிருங்க. அவன் எந்திக்கிறானா எந்திக்கலாம் நின்று பார்க்கக்கூடாது, ஓடி போயிடணும், தப்பிச்சிடுங்க. இதே இது அவன் பைக்கில் வரான் அப்படின்னா நீங்கள் கீழே உட்காந்துடணும். அவன் ஹைட்டாக இருக்கானா, செயினை கைப்பிடிங்க, பிடிச்சிட்டா அவன் கூடவே போனால் அவனுக்கு அறுத்துட்டு போய் ஈஸியாக இருக்கும். யாரோ தொட்டுட்டாங்கன்னா 2 கைட்டு பிடிச்சிட்டு நீ கீழே உட்காந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் புல் பண்ணிட்டா அவன் கீழே விழுந்துடும். நீங்கள் கீழே உட்காந்துட்டோம். உட்காந்துட்டோன்னா எப்போ பைக்கில் இருக்கேன், பைக் இப்படி போகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் நீ அவனை புல் பண்ணிட்டேன்னா அவன் கீழே விழுந்துருவான். உன் செயினும் தப்பிச்சிரும், நீ அவனையும் பிடிச்சி கொடுத்துடலாம். நீ அட்டாக் பண்ணலாம் வேண்டாம், அவன் விழுந்துட்டாலே போதும், காப்பாற்ற ஆள் வந்துடுவாங்க. இது எல்லாமே அந்த டைமில் பதட்டத்தில் ஒன்றும் தோணாதுலாம் தோணக்கூடாது. தப்பிக்கணும்னு நினச்சிட்டா அடி. இதுதான் என்னோட மந்திரம். பாராட்டுக்கள். இப்போது இவங்க சொன்னது ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடியது தான். நீங்கள் இவங்க அந்த டெமோவில் உங்களுக்கான சந்தேகம்? இப்போ வந்து செயின் ஸ்நாச்சிங் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பொண்ணுங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்க தலைமுடியை பிடிச்சி எடுக்கலாம், இல்லை துப்பட்டாவை பிடிச்சி எடுக்கலாம், இல்லை டக்குன்னு கையை பிடிச்சி எடுத்தாங்கன்னா அப்போ அந்த கேர்ள்ஸ் எப்படி அவங்கள இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? ஸோ இப்போ நீங்கள் கேட்டதில்லை, கையை பிடிச்சி இழுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. அவங்க அதுதான் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி அவங்க உங்கள் கையை, அந்த குழந்தை கையை பிடிச்சி இழுக்கும் போது அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா, அவங்க கை பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்க இப்படி பிடிக்கும்போது அவங்களோட இந்த 2 ஃபிங்கர் இப்படி கேப் இருக்கும்ல, இந்த ஃபிங்கர்ஸ்க்கு இதுக்கும் இந்த கேப் எங்கன்னு பார்க்க சொல்லுங்கள். ஸோ அந்த கேப்பை பார்த்துட்டு ரிஸ்ட்டை இப்படி இருந்துச்சுன்னா திருப்பிட்டு அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் ரிஸ்ட்டை ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கை ரிலீஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த கேப்பை பார்க்கணும், அந்த பிடிச்சிருக்கிற அட்டாக் பண்ணுறவங்களோட கேப்பை பார்த்துட்டு நீங்கள் ரிஸ்ட்டை திருப்பிட்டு வெளியில் எடுத்துட்டா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணலாம். கண்டிப்பாக 2 கையில் பிடிச்சாங்கன்னா இந்த கை ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, இந்த கை பிடிச்சிருக்காங்க 2 கையிலன்னா இந்த கையை நீங்கள் மேலே கூடி கொண்டு போயிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க, ஃபோர்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் 2 கை சேரும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி எடுத்தீங்கன்னா அவங்க கை ரிலீஸ் ஆகிடும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலையே ப்ராக்டிஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு. இப்போது இந்த பயிற்சிகளை நீங்கள் கொடுப்பது மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு? வராங்க. ஸ்டார்டிங்கில் வந்து யாருமே வரல. அகாடமியில் வந்து பரதம் பாட்டு சேர்க்க வரும்போது என்கிட்ட வேறு என்ன சேர்க்கலான்னு கேட்பாங்க. நான் பெண்கள் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் எடுத்துக்கோங்க, சிலம்பம் இல்லைன்னா கராத்தே எடுத்துக்கோங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அப்புறம் தான் நான் நிறைய பேர்ட்ட கேட்கும் போது அவங்க மனசுக்குள்ளே என்னென்னா, இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கும் போது பெண்கள் அவளுக்கான நளினத்தை இழந்து விடுகிறாள், பெண்மை போயிட்டு அவங்க வந்து ஒரு மேனிசம் உள்ளே வந்துடுது, ஆண் போல் பிஹேவ் பண்ணுறா, எல்லாமே மாறிடும்னு ஒரு தப்பான அபிப்பிராயம். அது ஆக்சுவலி அப்படி கிடையவே கிடையாது. என்னோட தாத்தா திரு விஜயபாண்டியன், அம்மாவோட அப்பா, அவர்கிட்ட தான் நான் செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிட்டேன் சின்ன வயசில். அவர் என்ன சொல்லுவார்னா, அப்போல்லாம் டிவிலாம் கிடையாதுல்ல, அந்த இப்போ பாட்டிங்க அவங்கெல்லாம் டைம் பாஸை வீட்டு வாசலில் முத்தத்தில் சிலம்பம் சுற்றுவாங்களாம். நேரம் போகிறதே வந்து அவங்களுக்கு சிலம்பம் சுற்றி தான். ஸோ அவங்களுக்குலாம் என்ன பெண்மை இல்லாமல் வந்தாங்க இல்லையா? ஸோ அது தப்பு. செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிட்டாலும் பெண்ணாகத்தான் இருப்பாள். இப்போ நிறைய அந்த அட்டாக் விஷயங்கள் கேள்விப்பட்டு எக்கச்சக்க பேர் வந்து கற்றுக்க வராங்க. நம்ம அகாடமிலேயே சிலம்பத்துக்கு நிறைய பெண்கள் வராங்க. ஆரோக்கியமான விஷயம் அது. உங்களுடைய பதிவு இன்றைய காலத்தினுடைய தேவை, இன்று மட்டும் இல்லாமல் வருங்காலத்துக்கும் தேவை. அதை எந்த நிலையிலும், அது கிராமங்கள் ஆகட்டும் நகரங்கள் ஆகட்டும், பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா ஆண்களையும் பார்த்திங்கன்னா பிக் பேக்கெட், அது அங்கேயும் வந்து ஸ்நாச்சிங் இருக்குது.
இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய உந்துதலை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒரு பரதநாட்டியம் அகாடமி, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், இதை மட்டும் ஒரு நிர்வகித்து மிகச்சிறந்த பேரும் புகழும் பெற்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக, ஒரு திரைக்கதை எழுதுகிறவராக தன்னுடைய வாழ்க்கை பதிவை கொண்டு போகணும் அப்படின்னு போனவங்க டேக் டைவர்ஷன் கிடையாது, டேக் இன்க்ளூஷன், அது கூட சேர்த்து நான் இப்படிப்பட்ட ஒரு இதை சொல்லித்தருவேன் அப்படின்ற இவங்க பதிவுகள் உங்கள் மனதில், ஏன்னா பல ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நீங்கள் வருடம் முழுவதும் வகுப்பெடுக்கிறீங்க, உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வருதுன்னா, அவங்க உடல் ரீதியாகவும் தாக்கப்படுறாங்க, உணர்வு ரீதியாகவும் தாக்கப்படுறாங்க. குடும்ப வன்முறைகள் நம்ம பார்க்குறோம். உடைமைகளுக்காகவும் தாக்கப்படுறாங்க, அவங்க அணிஞ்சிருக்கிற பொருளாக இருந்ததுன்னா. அப்போது அதுக்கெல்லாம் நிச்சயமாக இன்றைக்கி ரொம்ப கட்டாய தேவை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தற்காப்பு கலை. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கேட்டிருக்கேன், தற்காப்பு கலை அப்படின்னாலே பெண்கள் கற்றுக்கணுன்னா சில பேரண்ட் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்து பிள்ளைங்க கற்றுக்கிட்டா நல்லதுன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கற்றுக் கொடுக்கறது மட்டும்தான். அதுவும் அந்த பள்ளிக்கூடத்தில் வசதி இருக்கணும், இல்லை இவங்க வசதியானவங்களாக இருக்கணும், இதை தாண்டி உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி எல்லா வீடுகளுக்கும் பாரபட்சம் இல்லாத எல்லா பெண்களுக்கும் தேவையானதாக ஆயிடுச்சு. போய் கற்றுக்க முடியாது. ஒரு 40 வயசானவங்க இல்லை 50 வயசானவங்க போய் இந்த முறையான பயிற்சி எடுத்துக்க முடியுமானா தெரியாது. சின்ன வயசில் உடம்பு ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப புதுமையாகவும் தேவையாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். நுணுக்கங்கள்னு சொன்னாங்க பாருங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள். எதிரிலேருந்து வரக்கூடியவங்க நம்மளை தாக்குனா எப்படி முதல்ல விலகி ஓடுறதுங்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த பாதிக்கப்பட்ட அந்த நொடி வந்து செயலிழந்து போகும். என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்தில் சடனாக இப்படி ஒன்று கற்றுக்கிட்டோன்னா அது ரொம்ப அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல அவங்க பொருளை காப்பாற்றிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய உயிரியோ அல்லது உடம்புல எதையும் சேதமாக்காமல். ஏன்னா வரவங்க சும்மா வரதில்லை, கத்தியோடு வந்து கழுத்தை சீவிட்டு போயிடுறான். போட்டிருக்கிற கவரிங்காக கழுத்தில் காயம் பட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிய இது மாதிரியான இந்த டிப்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து இல்லத்தரசிகள் வரைக்கும் எல்லா வயதினருக்கும் போய் சேரணும். நிச்சயமாக அது வந்து இந்த தொலைக்காட்சி மூலமாக போகும் கற்றுக்க வரவங்களுக்கு. ஏன்னா இவங்களும் அது வந்து ஒரு சர்வீஸாக செய்கிறேங்கிறாங்க. இந்த மங்கையர் சோலையில் வந்து கலந்துக்கிட்டது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறதுக்கு முதற் காரணம், இங்கே வந்தவங்க எல்லாருமே ஒரு சேவை மனப்பான்மையோட ரொம்ப உயர்வான பணிகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மகிழ்வடைகிறேன். இவங்க கற்றுக் கொடுக்குற இந்த கலை நிச்சயமாக எல்லாருக்குமே போய் சேரணும். நாளைய தலைமுறையெல்லாம் யோசிக்க முடியாது, இன்றைக்கி இருக்கிறவங்க நேற்றைய தலைமுறைக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பானது. அதாவது பாராட்டுக்கள், எளிதாக கற்றுக்கொள்ளலாம், கடைபிடிக்கலாம். அவங்க நடந்தால் யாரும் கிட்ட வர பயப்படுவாங்கன்றது உண்மைதான். அதுக்காக உங்களை பாராட்டுகின்றோம். உங்களுடைய மற்ற கலை மற்ற பணிகள் அத்தனையும் வளர வேண்டும் என்று பாராட்டுகின்ற. இந்த மகளிரை பார்க்கின்ற போது ஒரு புதிய சிந்தனை ஓட்டம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்தனை புத்தாக்க கருத்தரங்கங்கள் ஒரு 30, பன்னாட்டு தமிழ் அறிஞர் ஆய்வு கருத்தரங்கங்கள், கட்டுரை வழங்குதல் என்பது ஒரு 99, ஒரு 13 நூல்கள். அது மட்டுமல்லாமல் சற்றேறக்குரிய 24 பேர் பல நிலைகளில் முனைவர் முதுமுனைவர் ஆய்வுகள் மாணவர்களாக அவர்களை வழிநடத்தியது. பல மேடைகளில் உலகெங்கும் புகழோடு பட்டிமன்றங்கள், தனி உரைகள், கருத்தரங்கங்கள், மேடை பேச்சு என்ன பல தொலைக்காட்சிகளில் பல இடங்களில் வானொலிகளில் தொடர் நிகழ்ச்சிகள் என்று தன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை தளங்களிலும் தன்னை வடிவமைத்து தன்னை உயர்த்தி தன் மூலம் உலகையே உயர்த்தி உலகத் தமிழர்களை உயர்த்தி தன்னுடைய இலக்கிய பணிகளால் மின்னி வருகின்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி குரு ஞானாம்பிகா. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறோம், எல்லா மேடைகளும் சொல்கிறோம். ஆனால் இந்த பெண்கள் இன்றைக்கும் ஏன் சாதிக்கணும்? இன்றைக்கி ஒரு இடத்துல நம்ம மகிழ்ச்சி
நாடாளுமன்றத்தில் இத்தனை சதவீதம் பெண்களுக்கு அப்படின்றதெல்லாம் வந்தப்போ எல்லாம் மகிழ்ச்சியாக பாராட்டுகின்றோம். இருந்தாலும் தொடர்ந்து பெண்கள் முன்னேற வேண்டும் அப்படின்று தொடர்ந்து நம்ம முழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். முன்னேறி விட்டார்கள் என்று நம்ம முழங்கினோமா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்ககிட்ட நான் வைக்கிறேன். இப்போ வினையே ஆடவர்க்கு உயிரே, வானுதல் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னாங்க. இதுதான் ஒரு ஆண்களுக்கு அவங்க செய்கிற வேலை தான் உயிர், ஆனால் பெண்களுக்கு ஆண்கள் தான் உயிர் அப்படின்னு தான் முடிச்சிருந்தாங்க. இது சங்க காலம். பெண் வளர்ச்சி அல்லது பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய வாழ்வியல், இதை பற்றி பேசணும் அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மண்ணில் பெண்ணுக்கான அடிப்படை உரிமைகளோ கல்வியோ அறிமுகப்படுத்தப்படாத எல்லா பெண்களுக்கும் சமமாக கிடைக்காத காலத்திலேயே பெண்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தவன் மகாகவி பாரதி. அப்போ பாரதிக்கு முன் அப்படின்னு பிரிக்கும்போது அவனுடைய காலகட்டத்தில் இந்த அடுப்பங்கரை சுவரை தாண்டி பெண்களுக்கு எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்க முதற்கட்டுக்கு கூட எத்தனையோ வீடுகளில் பெண்கள் வந்திருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி பாரதிக்கு முன்னாடி பெண்ணுக்கு சொல்லப்பட்ட அடையாளங்கள் அப்படின்னு சொன்னால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னாங்க. பயந்துக்கிட்டே இருக்கணும். அவளுக்கான அறிவுபூர்வமான யோசனைகளோ சிந்தனையோ வந்தாலும் அறியாமையை வெளிப்படுத்தணும், நாணத்தோடையே இருக்கணும். இதுதான் அவளுடைய இலக்கணமாக இருந்தது. ஆனால் பாரதி தான் முதல்ல சொன்னான், நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் அப்படின்னு. நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம் அப்படின்னா. நாய் தான் மனுஷன் ஏதாவது கள்ள தூக்கி அடிச்சிருவானோன்னு பார்த்துட்டு பயந்து ஓடும். எதுக்குடா பெண்ணுக்கு அதை சொன்ன அப்படின்னு இந்த சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்டவன். பெண்ணுக்கு ஞானத்தை, அது வரைக்கும் பெண்ணுக்குன்னா பாரதி காலத்துக்கு முன்னாடி அவருடைய கட்டுரையிலேயே பதிவு பண்ணுறாரு, பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டதான். அப்போ தான் பாரதியார் சொல்கிறாரு, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல் மாதர் அறிவை கெடுத்தார். ஞானம் எல்லாத்துக்கும் ஒன்று தான்டா, மனுஷங்க எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சிந்தனை அறிவு ஆணுக்கு இருக்கிற மாதிரியே தான் பெண்ணுக்கு இருக்குன்னு ஒத்துக்கிட்டவன் பாரதி. அதை எடுத்து சொன்னான். அது எது மூலமாக சாத்தியப்படும் அப்படின்னா கல்வியின் மூலமாக சாத்தியப்படும். அதனால தான் அதுக்கு முன்னாடி பெண்கள் படிப்பே கிடையாது, எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்படலை. இந்த மண்ணில் கல்வி கிடைக்கணும்னு சொல்லி போராடினவங்க சாவித்ரிபாய் பூலே. அதனால் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கும் போது கூட அவ்வளவு எதிர்ப்பு இந்த சமூகத்தில். அவங்க மேலே அவங்க ஒரு பெண்ணுக்கான கல்வி நிலையத்தை திறந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு நடந்து அவங்க அந்த மகாராஷ்டிராவில் போகும்போது கூட, அவங்க அந்த கிராமத்துக்கு போகும்போது கூட அந்த ஊரில் இருந்தவங்க கீழே இருந்த கல்லையும் சாணத்தையும் அவங்க மேலே எரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 புடவையை வச்சுப்பாங்களாம். ஒன்று பழைய புடவையை கட்டிட்டு இன்னொரு புடவையை மாற்று புடவையை வச்சுட்டு இவங்க போய் ஆசிரியையாக இருந்து பாடம் எடுத்திருக்காங்க. அவங்க கூட உறுதுணையாக இருந்தவங்க அவங்களுடைய கணவர் ஜோதிபாய் பூலே. நிறைய பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மருத்துவத்துறைக்குள்ளே போயிருக்காங்க. அதுக்கு பிறகு சாதித்தது ஏராளம். அப்போ அந்த பெண் ரொம்ப 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 போராடி தான் தன்னை தக்க வைத்து கொண்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு இந்தியா முழுவதுமே நிறைய பெண்கள் இருக்காங்க. பாரதிதாசன் அதான் சொன்ன, கல்வி ஏன் வேணும் பெண்ணுக்கு அப்படின்னு கேட்கும்போது, பெண்ணுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கே தான். ஒரு பெண் வீட்டில் படித்தான்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைக்கு கல்வி கிடைக்கும், பெண்ணால் தான் அது உணர்வோடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னவன். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா பெண்களுக்கு கல்வி கிடைச்சிருக்கு. நம்ம அதுவும் குறிப்பாக நீங்கள் தென்னிந்தியாவிலலாம் பார்த்தா பெண்கள் எல்லாருமே படிக்கிறாங்க. பெண்களுக்கு கிடைக்காத வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சுய தொழில் செய்யணுன்னா நீங்கள் எல்லாருமே முன்மாதிரியாக இருக்கீங்க. இன்றைக்கி தொழில் முனைவோர்களாக 4 பேருக்கு, நான் மட்டும் இல்லை, 4 பேருக்கு என்னால் வேலை கொடுக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கீங்க. பொருளாதார சுதந்திரம்னு ஒரு சொல் இருக்குல்ல, பொருளாதார சுதந்திரம்னா பணத்தை எடுத்து கண்ணாபின்னான்னு செலவு பண்ணுறதில்ல. இந்த வீட்டில் 2 பேர் சம்பாதிக்கிறோம், 2 பேர் பொருள் ஈட்டுறோன்னா தனக்கானது என்னங்கிறதையும் அந்த சேமிப்பை என்ன சேமிச்சுக்கணுங்கிறதையும், எங்கே பிரச்சனையாக வரும்னா ஒரு பெண் தனியாக இயங்கும்போது திடீர்னு எத்தனையோ வீடுகள் நடக்குது,
எதுவுமே தெரியாது. திடீர்னு தனியாக அவள் வந்து வாழ தொடங்குற மாதிரி ஒரு சூழல் வருது அப்படின்னா எதுவுமே தெரியாதுன்னு அந்த இடத்துல கூனி குறுகி எங்கேயோ போய் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். அதனால் எல்லா வசதிகளும் இருந்தாலும், எல்லா வாய்ப்புகளும் இருந்தாலும், சுற்றி எல்லா நல்லவர்களும் இருந்தாலும், கணவர் தங்கமாகவே இருந்தாலும் கூட பெண்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், சுயச்சார்போடு இயங்கணும். சுயச்சார்புங்கிறது என்ன நானே சார்ந்துக்கிறது, எல்லாத்தையும் ஓரளவுக்கு கற்றுக்கிறது. அப்படி இருந்தோன்னா அந்த சுயச்சார்புக்கு பின்னாடி மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய துணிவும் அவளை வாழ்நாள் முழுக்க சிறப்பாக வழி நடத்தும். அப்போ நம்ம பாரதியுடைய பாடலை நம்ம நினைவாக சொல்லலாம். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா, வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்த்திடும் மனைவியின் வார்த்தைகள், கலி அழிப்பது பெண்கள் அறமடா, கைகள் கோர்த்து கழித்து நின்றாடுவோம் என்று சொன்ன பாரதியினுடைய கனவு நிச்சயமாக அன்றைக்கு நனவாகும். இந்த மங்கையர் சோலைக்கு வந்திருக்கக்கூடிய பெண்கள் அப்படியான பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படியான பெண்களைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து நடத்துகிறீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை தங்க மங்கையருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதியினுடைய வரிகளை, அதாவது அந்த சங்க காலத்திலிருந்து பெண்களுடைய நிலையை ஒவ்வொன்றாக சொல்லி பாரதியினுடைய வரிகளில் முடித்தாங்க. அதை பாருங்கள், பாரதியினுடைய மகிழ்ச்சியை அவர்கள் அழகாக சொன்னாங்க. அப்படிப்பட்ட பெண்கள், சுயசார்புள்ள பெண்கள், அவர்களை பாராட்டுவது தான் மங்கையர் சோலை நிகழ்ச்சி. பெண்களுடைய கல்வியை பற்றி பேசுகின்ற போது நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி போயிட்டு ஸ்கூலில், இந்த மாண்டசேரி ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம், மாண்டசேரி ஸ்கூலில் போய் சேர்த்தோம் பிள்ளைகளை. அதற்கான வடிவத்தை உருவாக்கியவரே ஒரு பெண் தான். அவங்க வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். 31/8/1870 பிறந்து 6/5/1952 அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவங்க பேர் மாண்டசேரி. அவங்க முதல்ல 2007ஆம் ஆண்டு 100வது ஆண்டு கொண்டாடினாங்க மாண்டசேரி. ஏன்னா முதல்ல 1907 முதல் பள்ளி துவங்கினாங்க. அப்புறம் மிலன், ரோம் அப்படின்னு 3 நகரங்களில் தொடங்கினாங்க. சரி, என்ன பள்ளி அப்படின்னா, அன்றைய இருந்த சூழலில் ஒரு நம்ம மாற்றுத்திறனாளி அல்லது போற்றும் திறனாளி நம்ம இப்போ சொல்கிறோம், இந்த மாதிரியான திறனுள்ளவர்கள் அல்லது ஹசீனா அவங்ககிட்ட இருக்கிற மன வளர்ச்சி குன்றியவர்கள், இவர்களை தனி அறையில் அடைப்பார்கள். மற்ற பிள்ளைகளுக்கு பொதுவான கல்வி வழங்கப்படும். இந்த பிள்ளைகளால் கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற சூழலில் தனி அறைகளில் அவங்க அடைக்கிறதும், அப்படிப்பட்ட கல்வி நிலையை மாற்றி இவர்கள் சிறு வயதிலே வந்து பொருட்கள் மூலமாக முக்கோண வடிவங்கள், அந்த வடிவங்கள், உருண்டைகள், அந்த கோலி குண்டு மாதிரி இருக்குல்லையா, சின்ன சின்னது, இந்த மாதிரி நிறைய பொருட்களை கொடுத்து அவர்களுக்கான புதிய கல்வி முறையை உலகத்தில் வகுத்தவரே பெண்தான். அதை வகுத்தவரே பெண்தான். அதுதான் மாண்டசேரி. அந்த மாண்டசேரி பள்ளிகளுடைய பல இடங்களில் இப்போ பரவி இருக்குது. பல இடங்களில் இப்படிப்பட்ட கல்வி முறை வருது. நம்ம பாரதத்திலையும் புதிய தேசிய கல்விக் கொள்கை பல நிலைகளில் இந்த கல்வியினுடைய நிலையை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்டு அது மிக சிறப்பாக போற்றப்படுகிறது. காரணம், கல்வி நிலையில் ஆண் பெண் என்பது விட அனைவரும் கல்வி கற்று உயர வேண்டும். இதில் வந்து நம்முடைய புவனேஸ்வரி போல ஒரு மாற்றுத்திறனாளிக்காக சலுகைகள் வழங்கி அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தி அவர்களை வளர்க்க வேண்டும். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக அவர்களுக்கான புதிய ஓட்டத்தை வடிவமைத்து அவர்களையும் சமமாக நடத்தி வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மங்கையர் சோலையில் பல புதிய புதிய சிந்தனை ஓட்டங்கள் வந்தன. முதல்ல ஆரம்பித்தோம், நமக்கான ஒரு என்ன நம்முடைய தேவை, அந்த மூலிகை தோட்டத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். இருக்கிற இடத்துல சின்ன இடம் இருந்தால் கூட பாருங்கள், அதில் ஒரு மூலிகை செடி வைக்கலாம். அந்த பதிவை கேட்கின்ற போது அனைவருக்கும் ஒரு உந்துதல் நாம் செய்யணும். நம்ம பாராட்டி மகிழ்கின்றோம் திருமதி சுபஸ்ரீ விஜய் அவர்களை. அதே போல் அனுப்புறம் கல்பாக்கத்துலேருந்து வந்தவங்க, எத்தகைய வீணா போன பொருளே இல்லைங்க, எதுவுமே காணா போகக்கூடாது, அது வந்து என்னுடைய கனவு, இதை புதிய பொருட்களை உருவாக்க முடியும், பல கிராமங்களுக்கு சென்று செய்ய முடியும்னு நிரூபித்து காட்டினார். அவங்க கிருத்திகா கணேஷ் அவர்களை பாராட்டுகின்றோம். நான் வந்து என்னுடைய பணி, இந்த வயதிலே ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து ஒரு பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் 55 வகையான புதிய ப்ராடக்ட்ஸை கொண்டு வர முடியும், இன்றைக்கி பிள்ளைங்க கற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கான ஹசீனா ஷபீர் அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். லைஃப் அப்படின்னா 4 வயதில் என்னுடைய பெற்றோர்களை நான் இழந்தாலும் நான் என்னை வளர்த்து கொண்டேன், இந்த உலகத்தையும் நான் வளர்க்கின்றேன், இந்த உலகத்தை எனக்கு மேலும் வாய்ப்புகள் வர வேண்டும்,
எனக்கான ஒரு நிரந்தர பணி வேண்டும் என்ற கனவோடு இருக்கின்ற புவனேஸ்வருடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறும். மேலும் நமக்கான நீங்கள் நம்முடைய புராதன கலைகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், வருங்காலத்தில் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று விஜயலட்சுமியினுடைய அவங்களுடைய கம்ப்ளீட் அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கு இல்லையா, அதை நாம் மகிழ்ந்து பாராட்டினோம். அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக சிறப்பு விருந்தினர் திருமதி குரு ஞானாம்பிகா அவர்கள் தன்னுடைய பதிவுகள் ஒவ்வொன்றிலுமே உங்களுடைய பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் புதிய பாதையும் புதிய பதிவுகளையும் சொல்லியிருக்கிறார். அது ஒரு மனத்திறப்பாகத்தான் இருக்கும். அந்த மனத்திறப்பு கண்டிப்பாக அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் அத்தனை பேரும் சாதனையாளர்கள் தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நீங்கள் கண்டிப்பாக சாதனையாளர் தான். காரணம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவற்றை சாதித்திருக்கலாம். உங்களுடைய சாதனை விவரங்களை டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு எழுதுங்கள். இதோ உங்களுக்காக நீங்கள் எழுத வேண்டிய முகவரியும் மின்னஞ்சலோடு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எழுதுங்கள். உங்களுடைய சாதனைகளை பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் இணைந்திருப்போம். மங்கையர் சோலையில் நன்றி, வணக்கம் அத்தனை பேருக்கும்.